ஸோ வேர்புக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். வெர்புக்கு எத்தனை ஃபார்ம்ஸ் இருக்குன்னு பார்த்தோங்க. நம்ம டென்சஸ் படிக்கும்போது வேர்புக்கு எத்தனை ஃபார்ம்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ரீகலெக்ட் பண்ணி பாருங்க. வெர்புக்கு வெர்பு 1, வெர்பு 2, வெர்பு 3 இது வந்து காமன் ஃபார்ம்ஸ். அதுக்கப்புறம் இப்ப மாடர்ன் ஃபார்ம்ஸ் 2 வந்திருக்கு. அது வந்து வெர்பு 4, வெர்பு 5. ஓகேவாங்க? ஸோ வெர்பு 1னா present tense verb. வெர்பு 2னா past tense verb. வெர்பு 3னா past participle. வெர்பு 4னா என்ன வெர்புங்க? வெர்பு 4 வந்து present participle. present participle அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா gerund அப்படின்னு சொல்லலாம். வெர்பு 5ன்றது third person singular verb. அப்படிதானங்க? present formல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ரன்னு ஒரு வெர்பு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல அது பேரு ரன் போட்டுக்கலாம். வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம், வெர்போட தேர்ட் ஃபார்ம், ஃபோர்த் ஃபார்ம், ஃபிஃப்த் ஃபார்ம். ஸோ இது ரன், இது ரேன். வெர்போட தேர்ட் ஃபார்மும் ரன் தான். இது வந்து ரன்னிங். அதாவது பிரசன்ட் டென்ஸோட ஐஎன்ஜி சேர்த்தா பிரசன்ட் பார்ட்டிசிபிள். இது வந்து ரன்ஸ். அதாவது இத வந்து ஹி, ஷி, இட்டோட மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். சரியாங்க? இப்படி இந்த ஃபோர்த் ஃபார்ம்ல எல்லா வெர்பு கூடயும் ஐஎன்ஜி சேராதுங்க. ஸோ நிறைய வேர்ப்ஸ் கூட ஐஎன்ஜி சேராது. வெர்பு does not exist in ing form. ஸோ அந்த மாதிரி வெர்பெல்லாம் என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவாங்க? ஸோ அந்த வெர்பு 3 டைப்ஸ்ல செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரூல் 28 இதுதாங்க. நிறைய வேர்ப்ஸுக்கு ஐஎன்ஜி ஃபார்ம் கிடையாது. ஸோ இதை 3 டைப்பா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு வந்து பொசஷன் வேர்ப்ஸ். ஒன்னு வந்து பெர்செப்ஷன் வேர்ப்ஸ், அதாவது நம்மளோட சென்ஸ் ஆர்கன் சம்பந்தப்பட்ட வேர்ப்ஸுங்க. அடுத்தது ஃபீலிங் வேர்ப்ஸ். இப்போ பொசஷன் அப்படின்னா அந்த வார்த்தைகள்லாம் பொசஷனை சொல்ற மாதிரியான வார்த்தைகள் இந்த வெர்பா இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, ஓன், பிலாங், இன்க்ளூட், பொசஸ், ஓ, கண்டெயின், காம்ப்ரமைஸ், கன்சிஸ்ட். சரியாங்க? இதெல்லாம் பொசஷன் வேர்ப்ஸ். பெர்செப்ஷன் வேர்ப்ஸ்னா என்ன? see, smell, taste, hear, feel, appear, seem, resemble, notice. ஃபீலிங் வேர்ப்ஸ்னா என்ன? love, know, think, hate, want, need, desire, wish, like. ஸோ இதை நம்ம இவ்வளோ வேர்ட்ஸையும் மனப்பாடம் பண்ண முடியுமானா கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஸோ பொசஷன் வேர்ட்ஸ்னா பிலாங்கிங்னஸ் சொல்ற வேர்ட்ஸ். பெர்செப்ஷன் வேர்ட்ஸ்னா சென்ஸ் ஆர்கன்ஸோட சம்பந்தம் இருக்கிற வேர்ட்ஸ். ஃபீலிங் வேர்ப்ஸ்னா அப்டிராக்ட் நவுன்ல வர வேர்ப்ஸ். ஓகேவாங்க? இதுக்கெல்லாம் ஐஎன்ஜி சேர்க்க மாட்டோம். இந்த வேர்ப்ஸ் கூட எல்லாம் ஐஎன்ஜி சேர்க்க மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு வெர்போட ஃபோர்த் ஃபார்ம் கிடையாது. இந்த வேர்ப்ஸுக்கெல்லாம் வெர்போட ஃபோர்த் ஃபார்ம் கிடையாது. ஓகேவாங்க? அடுத்த ரூல் போலாமாங்க? சரி. ஸோ இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாங்க. அதை பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. ஐ ஆம் ஓனிங் அ கார். இது கரெக்டாங்க? திஸ் சாஸ் இஸ் டேஸ்டிங் ஸ்ட்ரேஞ்ச். ஹி ஹாஸ் ஆல்வேஸ் பீன் ஹேட்டிங் ஜாஸ். இப்போ நம்ம இப்பதான் படிச்சோம். இதுக்கெல்லாம் ஐஎன்ஜி வராது. ஏன்னா இது பொசஷன் வெர்புங்க. ஸோ இதுல ஐஎன்ஜி வராது. ஐஎன்ஜி வராதுன்னா சப்போர்ட்டிங் வெர்பு ஆமும் வராது. அப்ப இந்த இடத்துல சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? ஐ ஓன் அ கார். அவ்வளவுதாங்க. ஓகேவாங்க? இந்த சென்டென்ஸ் தப்புங்க, இது கரெக்ட். திஸ் சாஸ் இஸ் டேஸ்டிங் ஸ்ட்ரேஞ்சுன்னு வராது. இப்போ இந்த இடம் தப்பு. அதுக்கு பதில் திஸ் சாஸ் டேஸ்ட் ஸ்ட்ரேஞ்சுன்னு வரும். ஓகேவாங்க? she has always been hating அப்படின்னு வராது. she has always hatedன்னு வரும். ஓகேவாங்க? இது வந்து ஹேஸோ ஹேவோ ஹேடோ எது வந்தாலும்
இந்த இடத்துல வெர்போட தேர்ட் ஃபார்ம் தானே வரும். நம்ம அப்படிதானே படிச்சிருக்கோம். பெர்ஃபெக்ட் டென்ஸ். பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல எப்பயுமே வெர்போட தேர்ட் ஃபார்ம் தான். இதுல ஒரு எக்ஸப்ஷன் இருக்குங்க. லவ் அது வந்து ஃபீலிங் வெர்ப்னு பார்த்துட்டோம். ஆனா லவ் வந்து ஒரு ஃபீலிங் வெர்ப்னு பார்த்துட்டோங்க. ஹி இஸ் எ வெரி லவ்விங் பர்சன் அப்படின்னு நம்ம அதிகமா சொல்லியிருப்போங்க. இந்த சென்டென்ஸ் கிராமட்டிக்கலி கரெக்டுங்க. ஓகேவாங்க. இந்த இடத்துல லவ்விங்ன்ற வார்த்தை வெர்பு கிடையாது. ஸோ இந்த நவுனை பத்தி டிஸ்கிரைப் பண்ணுது. அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லுது. அவர் வந்து ரொம்ப கேரிங்கான பர்சன். கேரிங் ஐஎன்ஜி சேர்த்து தான் சொல்றோம். ஸோ ரொம்ப கேரிங்கான பர்சன், ரொம்ப லவ்விங்கான பர்சன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதனால இது இந்த நவுனை பத்தி சொல்றதுனால இந்த இடத்துல இந்த லவ்விங் அட்ஜெக்டிவா வேலை பார்க்குது. அட்ஜெக்டிவ்னா ஆட் பிளஸ் சப்ஜெக்ட். அப்ப சப்ஜெக்ட பத்தி ஒரு ஆட் கொடுக்குது. ஸோ லவ்விங் அப்படின்றது நவுனை பத்தி சொல்லக்கூடிய வேர்டுனால அது அட்ஜெக்டிவ். அது வெர்பு கிடையாது. அதனால லவ்விங்னு ஐஎன்ஜி சேர்த்து வருது. இன்னொரு எக்ஸப்ஷன் ஹேவ்ங்க. ஹேவ் வந்து நீங்க பொசஷன் பத்தி சொல்லும் போது he have a house. ஸோ அப்படி அவன்கிட்ட ஒரு வீடு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த இடத்துல ஹேவ்ன்றது என்ன மீனிங்? he haveன்னு வராது இந்த இடத்துல. they have balloons அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஹேவ்ன்றது அவங்கள்ட்ட பலூன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுது. கரெக்டாங்க? ஸோ இது வந்து ஒரு பிலாங்கிங்னஸ், அவங்க வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பிலாங்கிங்னஸ கொடுக்குது. அப்ப இந்த இடத்துல தே ஹேவிங் பலூன்ஸ் அப்படின்னு வராது. ஓகேவாங்க. தே ஆர் ஹேவிங் தேர் ஃபுட்னு சொல்லலாம். இல்ல நீங்க ஒருவேளை லஞ்சு இல்ல பிரேக்ஃபாஸ்ட் இல்ல சப்பர் டின்னர் ஏதோ ஒன்று சொல்றீங்க. ஸோ இந்த இடத்துல ஹேவிங்ன்றது கரெக்ட். இது வந்து அவங்க டின்னர் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம் இல்ல, டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு பிலாங்கிங்னஸ் இல்ல. ஆனா இதுவும் ஒரு வெர்பு தான். ஆனா அந்த வெர்பு என்ன ஆக்ஷனை சொல்லுது? ஈட்டிங்ன்ற ஆக்ஷனை சொல்லுது. பிலாங்கிங்னஸ் சொல்லல. ஸோ பிலாங்கிங்னஸ் மீனிங்ல வந்தா மட்டும்தான் ஹேவுக்கு ஐஎன்ஜி வராது. மித்த எந்த ஆக்ஷன் வெர்பா இருந்தாலும் ஹேவுக்கு ஐஎன்ஜி வரும். புரிஞ்சாங்க? இதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாமா? ஸோ ஹேவிங் இன்னும் 2 எக்ஸாம்பிள் கூட எழுதிக்கோங்க. ஐ ஹாவ் அ புக். இது கரெக்டுங்க. ஐ ஆம் ஹேவிங் அ புக்னு வராது. ஏன்னா அது பொசஷன். ஸோ பொசஷன்ல ஐஎன்ஜி வராது. ஐ ஆம் ஹேவிங் லஞ்ச் நவ். சரியாங்க? இது வந்து ஆக்ஷன் ஈட்டிங். அப்ப இது பிலாங்கிங் கிடையாது, ஈட்டிங். அதனால ஐஎன்ஜி வரும். அடுத்தது ஹேவிங் டன் த ஒர்க். என் வேலைய முடிச்சிட்டதனால். இப்ப இங்கேயும் பொசஷன் கிடையாது. he went to play. ஹோம்வொர்க்கை முடிச்சுட்டான், அதனால விளையாட வந்துட்டான். அந்த மாதிரி இருக்கு. இது பிலாங்கிங்னஸ குறிக்கல. அதனால இந்த ஹேவிங்கும் கரெக்ட். இந்த 3 சென்டென்சஸும் ஹேவிங்கோட கரெக்ட் யூசேஜ சொல்ற சென்டென்சஸ், சொல்ற எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவாங்க?